முத்துகிருஷ்ணன் உடல் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், முத்துகிருஷ்ணனுடைய உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில இன்றைக்கு எத்தனை மணிக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கு? வேதவள்ளி, நேற்று இரவு டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்ட முத்துகிருஷ்ணனின் உடல் சென்னை விமான நிலையத்திலிருந்து தலைவர்கள் அஞ்சலிக்கு பிறகு ஆம்புலன்ஸ் வழியாக சேலம் சொந்த மாவட்டமான சேலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் அந்த சடலமானது முத்துகிருஷ்ணனின் உடலானது சொந்த ஊரான சாமிநாதபுரம் பகுதிக்கு கொண்டு வரப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இதுவரை முத்துகிருஷ்ணனின் உடல் வந்து சேரவில்லை. இருந்தபோதும் உறவினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் அவரது இல்லத்தின் முன்பாக கூடியிருக்கிறார்கள். இறுதிச் சடங்கு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. முத்துகிருஷ்ணனின் உடல் சொந்த ஊரான சாமிநாதபுரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக இந்த பகுதியில் வைப்பதற்கு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அதற்காக இங்கு வீட்டிற்கு முன்பாக சாலை ஓரத்திலேயே மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் முத்துகிருஷ்ணனின் உடல் வைக்கப்பட்டு குடும்பத்தார் மற்றும் பொதுமக்கள், உறவினர்கள் என அனைவரும் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகலுக்குள் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முத்துகிருஷ்ணனின் உடல் சேலம் கொண்டு வரப்பட்ட பிறகு சுமார் 2 to 3 மணி நேரம் வரை அஞ்சலிக்காக வைக்கப்படும் என குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் அஞ்சலி செலுத்துவதற்கான நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேதவள்ளி, மோகன்ராஜ், முத்துகிருஷ்ணனோட உடலுக்காக உறவினர்கள், நண்பர்கள்னு எல்லாரும் அவரோட இல்லத்துல இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் உயிரிழந்த முத்துகிருஷ்ணனோட நினைவுகளா என்னென்ன விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க? கண்டிப்பாக முத்துகிருஷ்ணனின் மரணம் பொறுத்த வரைக்கும் தற்கொலை அப்படிங்கிறத விஷயம்தான் முதல் கட்டமாக பதிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் அவரது குடும்பத்தினர் தற்கொலை அப்படிங்கிற வார்த்தையை முற்றிலுமாக மறுத்து மனத்திடமான நன்றாக படிக்கக்கூடிய ஒரு நபர், பல்வேறு போராட்டங்களிலும் முன்னெடுத்து சென்ற ஒரு தைரியமான மனம் கொண்ட முத்துகிருஷ்ணன் இது போன்ற ஒரு தற்கொலை செய்து கொண்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் அன்று முதற்கொண்டே அவரது உறவினர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் என அனைவருமே அந்த விஷயத்தை தான் முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் படிப்பு மட்டுமே தனது லட்சியம், ஒரு சாதனையாளராக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் முத்துகிருஷ்ணனோட ஒரு கனவாக இருந்தது. அந்த கனவு தற்பொழுது கலைந்து போயிருக்கிறது அப்படின்னு தான் ஏற்கனவே அவங்களது குடும்பத்தினர் தெரிவித்தாங்க. அதாவது சாதனையாளராக வர வேண்டிய முத்துகிருஷ்ணன் தற்போது சடலமாக சொந்த ஊருக்கு வருவதை இந்த பகுதி மக்கள் மிகவும் ஒரு ஆழ்ந்த சோகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதையே குறிப்பிட்டு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் முத்துகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அதாவது மத்திய கால வரலாற்று ஆய்வு படிப்பை முடித்துவிட்டு தான் ஒரு மாவட்ட IAS படிப்பு முடித்து ஒரு மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருந்தார் அப்படிங்கிறதும் அவங்களது குடும்பத்தார் பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் மட்டும் மிக பாசமான ஒரே பையன் என்பதால் முத்துகிருஷ்ணனுக்கு 3 சகோதரிகள் என்றால் ஒரே ஆண் பிள்ளை என்ற காரணத்தினால மிகவும் அன்போடு மற்றவர்கள் பாசத்தோடு வளர்ந்திருக்கிறார். அதே போல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாக தற்போதைய தகவல் படி முத்துகிருஷ்ணனின் சடலமானது சொந்த ஊரான சாமிநாதபுரம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சிவரஞ்சனி. தற்பொழுது முத்துகிருஷ்ணனின் சடலம் கொண்டு வரப்பட்ட ஆம்புலன்ஸ் வாகனமானது சொந்த ஊரான சாமிநாதபுரம் பகுதியை வந்து அடைந்துள்ளது. அவரது உடல் தற்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து இறக்குவதற்காக அவரது நண்பர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கே முத்துகிருஷ்ணனின் உடலை காண்பதற்காக ஏராளமானோர் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் குவிந்திருக்காங்க. தற்பொழுது அவரது சடலம் ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து இறக்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. முத்துகிருஷ்ணன் சடலம் இங்கே வந்து சேர்ந்ததை அடுத்து அவர்களது உறவினர்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் கதறி எழும் சத்தம் தான் தற்பொழுது நமக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக அரசு இவர்களது குடும்பத்திற்கு அறிவித்த அந்த இழப்பீடு தொகையான 3 லட்சம் ரூபாயை குடும்பத்தினர் ஒப்படைக்க இருக்கிறார். சிவரஞ்சனி, தற்பொழுது முத்துகிருஷ்ணனின் உடலானது ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து பொதுமக்களின் அஞ்சலிக்காக இறக்கப்பட உள்ளது. அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 3 நாட்களாக முத்துகிருஷ்ணனின் சடலம் எப்பொழுது வரும், முத்துகிருஷ்ணனின் அந்த முகத்தை பார்க்க வேண்டும் என்று உறவினர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த கதறல் சத்தம் நம்மால் கேட்க முடிகிறது. முத்துகிருஷ்ணனின் சடலம் முழுமையாக பதப்படுத்தப்பட்டு
ஆம்புலன்ஸ் வாகனத்திலிருந்து அந்த சடலம் இறக்கப்படும் காட்சிகள் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து நேற்று விமானம் மூலம் கொண்டு வரப்பட்ட முத்துகிருஷ்ணனின் சடலமானது தற்பொழுது சொந்த ஊரான சாமிநாதபுரம் பகுதியில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சிவரஞ்சன், இங்கே சுமார் 3 மணி நேரம் வரை பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என அவர்களது குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்று பிற்பகலுக்குள்ளாக அவரது இறுதிச் சடங்குகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த அந்த மேடையில் முத்துகிருஷ்ணனின் சடலம் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டெல்லியில் உயிரிழந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆய்வு மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் தற்போது சேலம் மாவட்டத்தில் இருக்கும் அவரது சொந்த ஊரான சாமிநாதபுரத்தை வந்தடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். தற்போது அந்த மாணவரின் உடல் டெல்லியிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டு தனி விமானத்தின் மூலமாக சென்னையிலிருந்து தற்போது சேலம் மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊரான சாமிநாதபுரத்தை வந்தடைந்திருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் பேசலாம். மோகன்ராஜ், டெல்லியிலிருந்து சென்னைக்கு முத்துகிருஷ்ணனுடைய உடல் கொண்டு வரப்பட்ட போதே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் நேரில் வந்து பார்த்தாங்க. தற்போது முத்துகிருஷ்ணனுடைய உடலானது அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அரசியல் தலைவர்கள் யாராவது அங்கு நேரில் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார்களா? கண்டிப்பாக தற்போதைய தகவல் படி காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு இன்று காலை வந்து அஞ்சலி செலுத்துவதாக இருக்கிறார். நேற்றைய தினமே பல்வேறு தரப்பினர் வந்து நேரில் அவர்களது குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேற்றைய தினம் அவர் முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே வலியுறுத்தியது போல முத்துகிருஷ்ணன் மரண சம்பவத்தில் நீதி விசாரணை தேவை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தி இருக்கிறார். நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகளும் மத்திய அரசு மேற்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் தமிழிசை சவுந்தரராஜன் அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும். இன்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சியினர் நேரில் வந்து ஆறுதல் சொல்லுவார்கள், அதே போல அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அதற்கு முன்பாக ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தமிழக அரசு முத்துகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக 3 லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தது. அதற்கான காசோலையை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் 7 மணி அளவில் நேரடியாக வந்து முத்துகிருஷ்ணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது குடும்பத்திற்கு அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் பல்வேறு தரப்பினர், அதாவது இங்கே இயங்கி வரும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நேரில் வந்து அஞ்சலி செலுத்த உள்ளார்கள். வேதவள்ளி, நிச்சயமாக மோகன்ராஜ், டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக முத்துகிருஷ்ணனுடைய உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட போதே மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னை விமான நிலையத்திலே வந்து அஞ்சலி செலுத்தினார். இதே போல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. தற்போது முத்துகிருஷ்ணனுடைய உடல் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த ஊரான சாமிநாதபுரத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் திட்டமிட்டிருக்கிறார்கள்? முக்கிய பிரமுகர்கள் யார் யாரெல்லாம் இன்று அங்கு வர இருக்கிறார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு நேரில் வரவிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் என பல தரப்பினரும் இந்த பகுதிக்கு இன்னும் சற்று நேரத்தில் நேரில் வருவார்கள். இங்கு இந்த கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரும் நேரில் சாமிநாதபுரம் பகுதிக்கு நேரில் வந்து ஆறுதல் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். பல தரப்பினர் இந்த பகுதிக்கு இருக்கிற காரணத்தினால காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சாலை, அதாவது முத்துகிருஷ்ணனின் இல்லம் அமைந்துள்ள லீ பஜார் சத்திரம் சாலை, அந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்படும் என காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த பகுதியில் காவல்துறை இரு பக்கமும் சாலைக்கு நுழையும் பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போக்குவரத்தை
போக்குவரத்திற்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்று முத்துகிருஷ்ணனின் உடல் அருகிலுள்ள மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் வரை காவல்துறையினர் இந்த சாலைக்கு வாகனங்களை அனுமதிக்க மாட்டோம் என்று கூறிய அடிப்படையில் இந்த சாலையும் இன்றைய தினம் போக்குவரத்து இல்லாமல் காணப்படும். தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், பொதுமக்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த இறுதிச் சடங்குகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயார் நிலையில் இருக்கிறது. சிவரஞ்சனி.